ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேலியில் ஒரு லெட்ஜர் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அண்ட் தென் அந்த லெட்ஜரை க்ரியேட் பண்ணதை எப்படி திருப்பி எடிட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சேல் என்ட்ரி போடுறோம், பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம்னா நிறைய போட வேண்டியது இருக்கும். ஐட்டம்ஸாக இருக்கட்டும், லெட்ஜஸாக இருக்கட்டும். அந்த லெட்ஜர் பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் ஆல்ட் சி கொடுப்பீங்க, லெட்ஜர் ஓப்பன் ஆகிடும். அது என்ன வேணுமோ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. இப்போ டெப்டாஸ்னால் டெப்டாஸ் கிரெட்டாஸ்க்கு வந்து நம்ம அட்ரஸ் எல்லாமே ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு க்ரியேட் பண்ண உட்காருங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி என்ட்ரு பண்ணி நம்ம வெளியே வந்துடுவோம். இப் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஜிஎஸ்டி நம்பரோ இல்லை பின்கோடோ இல்லைனா அட்ரஸோ ஏதாவது நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணதுலேருந்து ஸ்க்ரீன்லேருந்தே வெளியே போய்டும். சேல் ஸ்க்ரீன்லேருந்து வெளில போய்ட்டு ஆல்டரில் போய் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது இங்கேருந்தே பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த லெட்ஜரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துலேருந்து ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா திரும்பி அங்கே போய்டும். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் பண்ண ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ நீங்கள் அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா அந்த லெட்ஜரை வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்தே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.